ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுதானா என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க வழக்கம் போல் அன்பாக்ஸ் பண்ணி என்னன்னு பார்த்துருவோம். பாருங்க, இதுதான் அது. பிளாக் ப்ளஸ் டெக்கர் பவர் டிரைவர், பேட்டரி பவர்டு ஸ்க்ரூ டிரைவர். இது மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவரை விட 3x ஃபாஸ்டராக இருக்கும், 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்களாம். அது வந்து 60% மோர் ரீச், அதாவது சங்கடமான இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிட் எக்ஸ்டெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்கலைன் பேட்டரி 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்குள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சர்வீஸ் சென்டர்லாம் இதுக்கு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் எடுத்து வச்சுடுவோம். இதுதாங்க மெயின் ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர்னுடைய பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்குதுங்க. மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஆரஞ்ச் வித் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரனுடைய வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் டிசி கரண்ட்டுக்கு. இதனுடைய ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 220 ஆர்பிஎம் பர் மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஃபார்வார்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட், அதாவது லெஃப்ட் ரைட்டில் தள்ளுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாக்குங்க. அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுனாக்கா இது ரன் ஆகாத அளவுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தாங்க ஆப்ரேட்டிங் சுவிட்சு. ஃப்ரெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம் இருட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக லைட், எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பிட் ஹோல்டர் பக்கத்தில் ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது தாங்க பேட்டரி கம்பார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற AA சைஸ் பேட்டரியை நாம் யூஸ் பண்ணலாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற பேட்ரி இது. ரீசார்ஜபிள் சிஸ்டம் கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பெசிலிட்டி என்னன்னாக்கா, நம்ம இது ரீசார்ஜ் சிஸ்டமாக இருந்ததுன்னா பேட்டரி போயிடுதுனாக்கா ப்ராடக்டை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நார்மல் பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டு இது தாங்க. பாருங்கள், 4 பேட்டரி போடுற மாதிரி. ஒரு பேட்டரியினுடைய வோல்ட்டு 1.5 வோல்ட்டு, 4 பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் வருங்க. ஓகே, இதை வச்சுடுவோம். இது தாங்க பிட் எக்ஸ்டாண்டர், அதாவது சங்கடமான இடத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக லென்த்தியாக ஒரு எக்ஸ்டாண்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. நல்லா குட் குவாலிட்டி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குட் குவாலிட்டியில் இருக்குது. நல்லா ஃபினிஷிங் இருக்குது. லுக் வைஸாகவும் நல்லா இருக்குங்க. அடுத்தது 4 பிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 4 பிட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஆல்கலைன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கலைன் பேட்டரி போட்டால் தான் கொஞ்சம் லைஃப் வரும். நார்மல் சாதாரண பேட்டரி போட்டிங்கனாக்கா சீக்கிரமே அதனுடைய சார்ஜி டிஸ்சார்ஜ் ஆகி சீக்கிரம் நம்மளுடைய வேலை நின்றுடும். அதனால் அல்கலைன் பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த பேட்டரியை போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா, இதை வாங்கலாமா இல்லையான்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். என்கிட்ட ஆல்ரெடி 4 பேட்டரி, நார்மல் பேட்டரி இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பேட்டரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா பொலாரிட்டியை செக் பண்ணி போடணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ்ஸு கீழ்ப்பக்கம் ப்ளஸ் வரணும், இதில் மேல் பக்கம் ப்ளஸ் வரணும்,
இதில் கீழ்ப்பக்கம் ப்ளஸ் வரணும்னு 4 பக்கத்துக்கான பொலாரிட்டியை இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். பேட்டரியை போட்டாச்சு. ஓகே, நல்லா லாக் ஆகிடுச்சிங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு ஷேக்கும் இல்லை, லூஸ்னஸும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்இடி எரியுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ லாக்கில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் ரன் ஆகலை. இப்போ லாக்கில் இருந்து நம்ம ரிவைஸ் ஃபார்வர்டுக்கு மாற்றலாம். பாருங்கள், உங்களுக்கு சுற்றுறது தெரியுதுங்களா? ரன் ஆகிறது. இப்படி லாக்கில் வச்சிட்டோம்னாக்கா இது ரன் ஆகாது, லைட் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிட் எக்ஸ்ட்ரான்ட்டு இது எப்படி போடணுன்னாக்கா கரெக்டாக இந்த ஹோல்டரில் வச்சு கரெக்டாக அது உள்ளே போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடுங்க. பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குதுங்க. நல்ல ஒரு லுக்காக இருக்குதுங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பில்டு குவாலிட்டி. இப்போ பாருங்கள், இந்த பட்டனை நான் ஆன் பண்ணுறேன். சுற்றுது பாருங்கள். இந்த லைட்டினுடைய வெளிச்சம் இந்த பிட் ஹோல்டரை சுற்றி வர மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளிச்சம் வருது பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இப்போ நம்ம இந்த பிட்டை போட்டு இது எப்படி ஸ்க்ரூ பண்ணுது அன்ஸ்க்ரூ பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது ஒரு ஹோம் தியேட்டர் ஆடியோ பிளேயரு. இது எப்படி நம்ம இதிலேருந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறோம் ஸ்க்ரூ பண்ணுறோன்றத இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிட்டு போட்டாச்சு. அன்ஸ்க்ரூக்கு வந்து ரிவைஸில் வைக்கணும். பாருங்கள், வச்சுட்டேன். ஸ்மூத்தாக கழிட்டுதுங்க பாருங்கள். மேக்னெட்டிக் பிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஃபார்வர்டில் வைக்கணும். வச்சாச்சு, பிட்டை வச்சுட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வேலை செய்யுதுங்க. நல்லா டைட் ஆகுது. அருமையாக ஒர்க் ஆகுதுங்க. இந்த ப்ராடக்டில் குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. லுக்கு அருமையாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது. ஒர்க்கிங்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஜிட்டல் ஒர்க், அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கைட்டுறதுக்கு, ஹோம் அப்ளைன்சன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்க்ரூ பண்ணுறது அன்ஸ்க்ரூ பண்ணுறது, இந்த மாதிரி எல்இடி டிவிஸு, ஹோம் தியேட்டர்ஸு, கிரைண்டர், மிக்ஸி, இந்த மாதிரி ஒர்க்கிங்க்கு வந்து இது ஃபாஸ்ட்டாக, அதாவது அன்ஸ்க்ரூ பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இதை வந்து ஹெவி ஒர்க்லாம் பண்ண முடியாது. இந்த வுட்டில் ஸ்க்ரூ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வுட் ஒர்க்கெல்லாம் இதில் பண்ண முடியாதுங்க. வுட் ஒர்க் பண்ணலாம், ரொம்ப அதாவது மென்மையான தின்னபிளான ஒரு வுட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணலாம், அன்ஸ்க்ரூ பண்ணலாம். அதுக்கெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெக்கானிக்குங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நார்மல் AA பேட்ரி நம்ம யூஸ் பண்ணுறது. ரீசார்ஜபிள் பேட்டரியாக இருந்ததுனாக்கா அடிக்கடிக்கு நமக்கு சார்ஜ் போயிடும். அப்புறம் அதுக்கு பேட்ரி மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த பேட்ரி கிடைக்காது. அந்த பிரச்சனை இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக AA பேட்ரி நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜபிள் AA பேட்டரியும் இதில் யூஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ரைஸுக்கு 100% ஒர்த்து. இந்த ப்ராடக்ட்டினுடைய விலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1299 ரூபா. அமேசானில் இந்த ப்ராடக்ட்டு கிடைக்குதுங்க. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு சில ஆஃபர்லாம் போக 1150 ரூபா வரைக்கும் இதை நம்ம வாங்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.